புகழ்பெற்ற பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரே பாடுவது கடினம் என்று சொன்ன ஒரு பாடலை தமிழ் பாடகியை வைத்து மாஸ் காட்டிய மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அது என்ன பாடல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் திரையுலகை பொறுத்தவரை எந்த காலத்திலும் யாராலும் மறுக்க முடியாத ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தான். கேரளாவில் பிறந்து தனது ஆசான் சுப்பையா நாயுடு அவர்களின் இசையை கற்று தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாள மொழிகளில் 800க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்த மாமேதைதான் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். தன்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக திரைப்படங்களில் நடிகனாகவும் பாடகராகவும் மாறிவிட்டால் தன்னால் பெரிய அளவில் பொருளீட்டுவிட முடியும் என்று நம்பி அதற்காக வாய்ப்புகளை தேடி அலைந்து இறுதியில் தோற்று போனவர்தான் எம்.எஸ். விஸ்வநாதன். 1928ஆம் ஆண்டு பிறந்த எம்.எஸ். விஸ்வநாதன் தனது 12வது வயதிலேயே நடிப்பு துறை மேல் ஆர்வம் கொண்டு அதற்கான பணிகளை செய்து வந்தார். ஒரு சில மேடை நாடகங்களிலும் அவர் நடித்தார். அப்போதுதான் டி.ஆர். பாப்பா என்கிற வயலின் வித்வானை சந்திக்கும் வாய்ப்பு விஸ்வநாதனுக்கு கிடைத்தது. பாப்பா என்கின்ற அந்த வயலின் கருவி கலைஞர் மூலம்தான் கடந்த 1942ஆம் ஆண்டு பிரபல எஸ்.வி. வெங்கட்ராமனிடம் இசைக்கருவியில் பணியாற்றும் வாய்ப்பு எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு கிடைத்தது. மெல்ல மெல்ல இசைவாத்தியங்களை கற்றுக்கொள்ள தொடங்கினார் எம்.எஸ். விஸ்வநாதன். அதன் பிறகு எஸ்.எம். சுப்பையா நாயுடுவை தனது குருவாக ஏற்றுக்கொண்டு தனக்கு நடிப்பு மற்றும் பாடலை காட்டிலும் இசையின் மீது அதிக ஆர்வம் இருப்பதை உணர்ந்து இசை பாதையில் பயணிக்க தொடங்கினார். 1952ஆம் ஆண்டு தமிழில் வெளியான கலைஞர் கருணாநிதியின் பணம் என்கின்ற திரைப்படத்தில் டி.கே. ராமமூர்த்தியுடன் இணைந்து தனது கலை உலக பயணத்தை இசையமைப்பாளராக தொடங்கினார் எம்.எஸ். விஸ்வநாதன். அதன் தொடர்ச்சியாக 1965ஆம் ஆண்டு வரை டி.கே. ராமமூர்த்தியுடன் இணைந்து 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் இசையமைத்து வந்த எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக அதன் பிறகு தனியே இசையமைக்க தொடங்கினார் எம்.எஸ். விஸ்வநாதன். திரையுலகில் அறிமுகமான 15வது ஆண்டில் தனது 125வது திரைப்படத்திற்கு இசையமைத்து முடித்த எம்.எஸ். விஸ்வநாதன் அடுத்த 10 ஆண்டுகளில் தனது 325வது திரைப்படத்திற்கான இசையை அமைத்ததே அவர் திறமைக்கு கிடைத்த பரிசு. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் தன்னுடைய வாழ்நாளில் 800க்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தமிழ் திரையுலகில் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக வலம் வந்த எம்.எஸ். விஸ்வநாதன் பின்னணி பாடகர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், பாடகி எஸ். ஜானகி, கவிஞர் வாலி போன்ற பலருடைய வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றியவர். எந்த மேடையில் கவிஞர் வாலி பேச தொடங்கினாலும் தன்னுடைய இந்த வாழ்க்கை எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இட்ட பிச்சை என்று பெருமையோடு கூறித்தான் தன்னுடைய உரையே தொடங்குவார். அந்த அளவிற்கு பல 100 பாடல்களை கவிஞர் வாலியோடு இணைந்து இசையமைத்து அசத்தியவர் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அது மட்டும் அல்லாமல் தமிழ் திரையுலகிற்கு மிகச்சிறந்த பல பாடகர்களை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார் எம்.எஸ்.வி. அப்படி எம்.எஸ்.வியின் இசையில் உருவான ஒரு திரைப்படத்தின் பாடல் 55 ஆண்டுகள் கடந்தும் இப்போது வரை ஒளிர்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் அந்த பாடலில் இடம்பெற்ற அந்த பாடகியின் குரல்தான். கடந்த 1969ஆம் ஆண்டு பிரபல இயக்குனர் சி.வி. ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் உருவான திரைப்படம் தான் சிவந்த மண். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், எம்.என். நம்பியார், காஞ்சனா, நாகேஷ் உள்ளிட்ட பலரும் இந்த திரைப்படத்தில் நடித்து அசத்தியிருப்பார்கள். இந்த திரைப்படத்தின் அனைத்து பாடல்களையும் எழுதியது கவியரசர் கண்ணதாசன் தான். குறிப்பாக பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை என்கின்ற பாடலுக்கான மெட்டும் அந்த பாடல் வரிகளும் அமைக்கப்பட்ட பிறகு அந்த பாடலை யார் பாடுவது என்கின்ற கேள்வி எழுந்தது. அதற்காக பல முன்னணி பாடகிகளை அணுகியுள்ளார் எம்.எஸ். விஸ்வநாதன். ஒரு கட்டத்தில் பிரபல பாடகி லதா மங்கேஷ்கரே அந்த மெட்டையும் வரிகளையும் கேட்டுவிட்டு ஐயையோ என்னால் இதை பாட முடியாது என்று கூற அதன் பிறகு அங்கே இருந்த எல்லார் ஈஸ்வரியை இங்கே வாமா என்று அழைத்து இந்த பாடலை பாடச் சொல்லியிருக்கிறார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அந்த பாடல் வெளியாகி 55 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் இப்போது கூட அந்த பாடலை யாரும் அவ்வளவு நேர்த்தியாக பாடிவிட முடியாது. அப்படி ஒரு மெகா சம்பவத்தை செய்த மெகா லெஜண்ட் தான் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.